அதிசய சக்கரம். ஹாய் குட்டீஸ், இந்த சக்கரத்தை பாருங்க. கூம்பு வடிவத்துல இந்த சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்துக்கு கைப்பிடி கூட இல்ல. வளைவுகளில் கூட கீழே விழாமல் செல்வதை பாருங்க. இது போல நாமும் செய்யலாமா? இதற்கு தேவையான பொருட்கள்: நீளமான அளவுகோல்கள், தண்ணீர் குடிக்க பயன்படும் பேப்பர் கப் மற்றும் செலோ டேப். முதல்ல கூம்பு வடிவத்தில் இருக்கிற இந்த 2 டம்ளர்களை எடுத்துக்கலாம். இந்த 2 டம்ளர்களையும் இந்த மாதிரி வைத்து செலோ டேப் மூலமா இணைச்சிக்கலாம். கூம்பு போன்ற பகுதி வெளிப்புறத்தை நோக்கி இருக்குமாறு ஒட்டணும். இடைவெளி இல்லாம செலோ டேப்பால ஒட்டிக்கலாம். பல வண்ண செலோ டேப் கொண்டு இந்த மாதிரி அழகாகவும் ஒட்டிக்கலாம். இப்ப இதுதான் உருளும் பகுதி. பாருங்க எவ்வளவு நல்லா உருண்டு போகுது. இத பாருங்க, இந்த சக்கரம் உருளை வடிவத்தில் உள்ளது. நாம செய்த இந்த சக்கரம் 3 டிகிரி சாய்வான கூம்பு பகுதியை கொண்ட உருளையாகும். சரி, இப்ப இந்த 2 உருளையையும் உருட்டி பார்க்கலாமா? இந்த நீளமான அளவுகோலை தண்டவாளம் போல இந்த மாதிரி வச்சுக்கலாம். முழுவதும் சமமான உருளை பகுதியை இந்த தண்டவாளத்துல ஓட்டும் போது விழாமல் செல்கிறது. இப்ப மீண்டும் இதே போல விடலாம். அடடா, கொஞ்ச தூரம் சென்றதும் கீழே விழுந்துருச்சே. அப்ப இது தண்டவாளத்திற்கு சரியான சக்கரம் இல்ல. சரி, இப்ப இந்த கூம்பு சக்கரத்தை இதன் மீது உருட்டலாம். இந்த சக்கரத்தை நல்லா பாருங்க. இதுல குறுகிய பகுதி உட்புறமாகவும் அகன்ற பகுதி வெளிப்புறத்தை நோக்கியும் இருக்குது. பாத்தீங்களா? சரி, இப்ப இந்த சக்கரத்தை தண்டவாளத்துல விடலாம். அட, என்ன ஆச்சு? இந்த சக்கரம் சிறிது தூரம் கூட செல்ல முடியாம கீழே விழுந்துருச்சு. ஏன்னா இந்த சக்கரத்துல கீழே விழாம தன்னால சரி செய்துக்கிற மாதிரி வடிவமைப்பு இல்ல. அதனாலதான் கீழே விழுந்துருச்சு. அடுத்தது, இப்ப குறுகிய பகுதி வெளிப்பக்கமாக இருக்கும் இந்த கூம்பு வடிவ சக்கரத்தை இதன் மீது விடலாம். நல்லா பாத்துக்குங்க. இந்த சக்கரத்துல கூம்பு வடிவ குறுகிய பகுதி வெளிப்புறமாகவும் கூம்பின் அகன்ற பகுதி தண்டவாளத்துக்கு நடுவிலும் இருக்குது. சரியா? இத உருட்டும் போது கீழே விழாம தன்னாலேயே சரி செய்துக்கிறத கவனிச்சிங்களா? இந்த சக்கர அமைப்பு தண்டவாளத்துல ஆடி ஆடி செல்வது போல இருந்தாலும் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. சரி, இப்ப இத ஆரம்பத்திலிருந்தே சற்று கோணலா உருட்டி விட்டு தான் பாப்போமே. பாருங்க, இப்ப கூட இது சரியா தண்டவாளத்துல ஓடுது. இந்த கூம்பு வடிவத்துல அகலமான பகுதி தண்டவாளத்தின் உட்புறத்தை நோக்கி இருப்பதால இது கீழே விழாம தடுக்குது. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெயின்கள் எல்லாம் கீழே விழாம தண்டவாளத்துல கரெக்டா போகுது. இங்க பாருங்க, குழந்தைகளும் இதை வைத்து எவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தானே? அப்புறம் என்ன, நீங்களும் இந்த அதிசய சக்கரத்தை செய்து விளையாடுங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.